தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலுக்கு அறிவிப்பு வருவதற்கு முன்பாக திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைக்க பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தின. தமிழகத்தின் முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தன. திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கூட்டணியில் இருந்தது. திமுக சாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்தது. அதில் முக்கியமான ஒரு சாதி கட்சி மக்கள் தமிழ் தேசம் என்ற ஒரு கட்சி. அதன் தலைவர் ராஜகண்ணப்பன். இவர் கோனார் சமூகத்தை சார்ந்தவர். ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அதிமுகவிலிருந்து விலகி மக்கள் தமிழ் தேசம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தார். இவர் திமுக கூட்டணியில் இணைந்தார். இவர் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட திமுகவிடம் சீட்டு கேட்டார். திமுக இளையாங்குடி தொகுதியை மக்கள் தமிழ் தேசத்துக்கு ஒதுக்கியது. இளையாங்குடி தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ் குடிமகன். இவர் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இவரும் இளையாங்குடி தொகுதியை சார்ந்தவர், கோனார் சமூகத்தை சார்ந்தவர். இளையாங்குடி தொகுதி ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த தமிழ் குடிமகன் திமுக மீது அதிருப்தி அடைந்தார். உடனடியாக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதாவை போயஸ் தோட்டத்தில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். திமுக அமைச்சர் தமிழ் குடிமகன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலிலும் தமிழ் குடிமகனுக்கு அதிமுக சீட்டு வழங்கவில்லை. ஒரு சில நாட்களில் தமிழ் குடிமகன் மாரடைப்பால் காலமானார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுக அமைச்சர் யார் என்று சொன்னால் அது தமிழ் குடிமகன். இது 2001ஆம் ஆண்டு நடைபெற்றது.